மொழியில் இந்த ஊரில் ஒரு காலத்தில் தான் வளர்ந்த விதத்தை பற்றியும் அவள் செய்த நற்செயல்களைப் பற்றியும் அண்ணனின் அன்பை பற்றியும் நினைத்துக் கொண்டே நடந்தாள். மூடி அரங்காரி இப்படி நடந்து கொள்வாளா? அவள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்கவில்லை. ஆவாம் நல்ல தங்காய். காட்டுப்பாறையின் வழியாக குழந்தைகளை அசைத்துக் கொண்டு மனம் நிறைய சோகத்தோவன் நடந்து சென்று கொண்டிருந்தாள். காட்டுப்பாறையின் வழியாக செல்லும் பொழுது குழந்தைகள் பசியால் துவண்டு போனார்கள். இதை பார்த்த நல்ல தங்காளுக்கோ என்ன செய்வது என அறியாமல் திகைத்து நின்றாள். அச்சமயத்தில் எதிரே முதியவர் ஒருவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு எதிர்வந்து கொண்டிருந்தார். ஐயா, இங்கே ஏதேனும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் உள்ளதா என கேட்டாள். அதற்கு அவர் அருகில் ஒரு கிணறு இருப்பதாக கூறினார். அங்கே கிணறு ஒன்றிருக்கிறது தாயே, சென்று நீ பசியாறு, பிள்ளைகளுக்கும் தண்ணீரை கொடு என்று சொல்லி முதியவர் சொல்லிவிட்டு நடந்து சென்றார். அவர் கூறிய திசையை நோக்கி நல்லத்தங்கால் நடந்து சென்றாள். செல்லும் வழியில் தன் அண்ணன் தன்னை கண்டு கொள்ள வேண்டும் எனச் சொல்லி ஆவாரம்பூக்களினுடைய செடிகளை உடைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள். கிணற்றடி வந்தது. முதலில் குழந்தைகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொடுத்தாள். இந்த சீன் காரணத்தினால் தண்ணீரை கொடுத்த சிறிது நேரத்திலேயே உறங்கி போயினர். நல்லத்தங்காலுக்கு அவள் மனதில் பெரிய முடிவு ஒன்று ஏற்பட்டது. நல்லத்தங்கால் தன் கைகளில் இருந்து ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு கிணற்றை நோக்கி நடந்து சென்றாள். மறுபுறம் வேட்டைக்குச் சென்று அர்ஜுனாபுரம் திரும்பினான் நல்ல தம்பி. பிள்ளைகளுக்காக நிறைய உணவுகளையும் கிண்பண்டங்களையும் வாங்கி வந்திருந்தான். தங்கின் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் எனச் சொல்லி மெச்சுக்கொண்டே வந்து கொண்டிருந்தான். அவன் மகிழ்ச்சியுடன் வீடு வந்ததும் தந்தையும் குழந்தைகளையும் இல்லை எனக்கந்து அசந்து போனான். அவன் மனைவியை அடைத்து கேட்டான். அவர்கள் எங்கே? என் செல்வங்கள், என் கண்மணிகள் எங்கே எனச் சொல்லி அவன் அனைத்து முறையிலும் கேட்டு பார்த்தான். ஆனால் அவள் விருப்புடன் கூறினான். சுவாமி, நான் அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்தேன். ஆனால் அவர்களையெல்லாம் அதை தட்டிவிட்டு, இந்த உணவு எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய அண்ணன் வருவார், அதற்கு பிறகு நாங்கள் சாப்பிட்டுக் கொள்கிறோம் எனச் சொல்லி என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டார்கள். மேலும் அவர்கள் வீட்டை விட்டு கோகமோடும் வெளியே சென்று விட்டார்கள் எனச் சொல்லி மூடி அலங்காரி கூறினாள். இது நம்பத்தகுந்த வகை இல்லை எனச் சொல்லி நல்ல தம்பியின் ஆழ்மனம் கூறியது. இந்த ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று எண்ணி அவன் சந்தேகமுற்றான். மணிப்பெண்களின் பக்கம் அவன் முகம் திரும்பியது. அவர்கள் அனைவரும் பதைபதைத்து போயினர். அவர்களை நோக்கி அவன் முன்னேக்கி நடந்தான். இங்கு என்ன நடந்தது? உடனே சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். பனிப்பெண்கள் அதிர்ந்து போய் நடுங்கி அனைத்தையும் கூறிவிட்டன. அதை கேட்டதும் அவன் மனம் உடைந்து போனது. கீழே விழுந்து, ஐயோ, நான் பாவி, நான் பாவி, பஞ்சமென்று வந்தாலே என் தங்கை, அவளின் பசியை கூட தீர்க்க முடியாமல் போயினேனே, நான் பாவி எனச் சொல்லி நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதான். மூலி அரங்காரியின் பக்கம் அவனுடைய முழு கோபமும் திரும்பியது. அவளை பார்த்து, என்னுடைய செல்வங்களும் என்னுடைய தங்கையும் எங்கே சென்றார்கள் என்று உடனடியாக கூறு, இல்லையென்றால் உன்னை அவ்வளவுதான் எனச் சொல்லி நல்ல தம்பி கோபத்துடன் அவளை நோக்கி நகர்ந்து சென்றான். அவளுக்கு எனக்கு இதுவும் தெரியாது எனச் சொல்லி மூடி அலங்காரி அழுது சமாளித்தாள். அவன் அவளை விடாமல் கேள்விகளை அள்ளி வீசினான். ஆனால் யாருக்கும் நல்ல தங்கால் எங்கு சென்றாள் என்பதை பற்றி தெரியவில்லை. உடனடியாக வீதிகளில் இறங்கி தொலைவத் தொடங்கினான் நல்ல தம்பி. எங்கு தேடியும் அவர்கள் காணவில்லை. அவன் மனம் குமரி துவண்டு போனது. நல்ல தங்கால் எங்கே சென்றாள், குழந்தைகள் எங்கே சென்றனர் எனச் சொல்லி நல்ல தம்பி தன்னுடைய தங்கை மற்றும் குழந்தைகளை தேடி அலைந்து திரைந்து கொண்டிருந்தான். திடீரென்று முதியவர் ஒருவர் எதிரே வந்து கொண்டிருந்தார். நல்ல தம்பி உடனே அவரிடம் விசாரித்தான். டீயா, இங்கே ஒரு பெண் மற்றும் குழந்தைகள் இந்த வழியாக நடந்து சென்றனரா எனச் சொல்லி நல்ல தம்பி முதியவரிடம் விசாரித்தான். முதியவர் சற்று யோசித்துவிட்டு, ஆமையா, சிறிது நேரத்திற்கு முன்பாக ஒரு பெண்மணி ஒருத்தி கையில் குழந்தையோடும் 6 குழந்தைகளையும் இட்டுக்கொண்டு இவ்வழியாக நடந்து சென்றாள். அவள் தாதமாக இழுக்கிறது தண்ணீர் மீதும் எனச் சொல்லி நீர்நிலையை விசாரித்தாள். வழியின் நீர்நிலை ஒன்றிருக்கிறது எனச் சொல்லி கருப்பராயன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய கிணற்றை சுட்டி காட்டினேன். அவளும் அங்கு செல்வதாக கூறி விட்டு சென்று கொண்டிருந்தாள் எனச் சொல்லி பெரியவர் விவரத்தை கூறினார். இதை கேட்டதும் நல்ல தம்பியின் மனம் பல்வேறு சிந்தனைகளை தேடத் தொடங்கியது. தன் அண்ணன் தன்னை கண்டு வரும்படியாக அவள் ஆவாரம்பூ செடிகளை விட்டுச் சென்றிருந்தாள் அல்லவா, அதை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் நல்ல தம்பி. அறுபுறம் மானாமதுரையில் நல்ல தங்கால் குழந்தைகளை கூட்டிச் சென்ற சில நாட்களில் மும்மாறி பெய்தது நோனாமதுரையில். அந்த அகரமை வெள்ளத்தில் மூழ்கி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வந்தது. செல்வங்கள் குளிக்கத் தொடங்கின. மக்களும் பழைய நிலைக்கு திரும்பினர். இதன் காரணமாக நல்லத்தங்காலின் கணவன் காசிராஜன் தமது மனைவியும் குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக அர்ஜுனாபுரம் காட்டின் வழியாக வந்திருந்தான். அந்த இடத்தில் பெரிய பரபரப்பு நிலவிக் கொண்டிருந்தது. மக்கள் காட்டின் வழியே ஓர் பகுதியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். காசிராஜனும் அவர்களை என்ன பிரச்சனை எனச் சொல்லி பின்தொடர்ந்து ஓடினான். கிணற்றடிக்கு அருகில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்த அவள் குழந்தையிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். பிறகு தன் குழந்தையின் நெற்றியில் வாஞ்சையோடு முத்தமிட்டு அதை தூக்கிக் கொண்டு கிணற்றில் போட்டாள். குழந்தைகள் பசியில் மயக்கத்தில் இருந்த காரணத்தினால் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இதே போலவே 6 குழந்தைகளையும் அவள் கிணற்றில் போட்ட பிறகு மூத்த பிள்ளையை கிணற்றிற்குள் போடலாம் எனச் சொல்லி திரும்பினாள். ஆனால் அவனை அங்கே காணவில்லை.
ஆம், அவன் தாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலை பார்த்துவிட்டு எழுந்து ஓடத் தொடங்கினான். விழித்துக் கொண்டிருந்த அவன் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். நல்ல தங்காள் அவனை துறக்கி பிடிக்க அதற்காக ஓடிச் சென்றாள். சிறுவனை இழுத்து கொண்டு வந்தால் நல்ல தங்க. சிறுவன் பேசிவிட்டான். அம்மா, என்னை மட்டுமாவது விட்டுவிடுமா. நானாவது இந்த குடும்பத்தின் மாரிசாது இருந்து விடுகிறேன். நான் மாமாவிடம் சென்று பிழைத்துக் கொள்கிறேன் அம்மா, விட்டுவிடு எனச் சொல்லி அம்மாவிடம் கெஞ்சினான். அது நல்ல தங்கால் எதையும் கண்டு கொள்வதாக இல்லை. சிறுவனின் கன்னத்திலும் ஒரு முத்தத்தை வைத்து அவனை அந்த இருண்ட பால பினச்சு தள்ளினான். சிறுவன் விழுந்து போனான். சிறிது நேரம் கழித்து நல்ல தங்கால் மானத்தை நோக்கி பேசலுற்றாள். என்னை மன்னியுங்கள் என் செல்வங்களே, நான் பெற்ற தெய்வங்களே, 7 தெய்வங்களே எனச் சொல்லி இவள் அழுதினாள், புலம்பினாள். தானும் வில உள்ள நிலையில் நின்று கொண்டிருந்தாள். என்னை பெற்ற தாயை காட்டிலும் தந்தையை காட்டிலும் என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்த என் அண்ணன் நல்ல தம்பி, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. நான் இதை செய்யக்கூடாது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை எனச் சொல்லி அவனிடம் மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருந்தாள். அது பெரும் கண்ணீருக்கு பிறகு என் பதி, என் சுவாமி, என் காசிராஜன் என்னை ஒரு குறையும் வைக்காமல் பார்த்து கொண்டார். உங்களிடமும் மன்னிப்பு கோருகிறேன் எனச் சொல்லி என்னுடைய மாம்பல்யத்தை அவன் கண்டு கொள்ளும் விதமாக கிணற்றடியின் மேல் வைத்தாள். புலர்ந்து இல்வாராத தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு கிணனுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக அவளும் அக்கிணற்றில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாள். நேரம் சென்றது. கிணற்றில் ஒரு பெண் குழந்தையுடன் விழுந்துவிட்டாள் என்னும் செய்தி ஊர் முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த தகவல் பரவிய காரணத்தினால் தான் மக்கள் அனைவரும் காட்டை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தனர். நல்லத்தம்பியும் காசிராஜனும் கிணற்றடிக்கு வந்து சேர்வதற்கு சரியான சமயமாக இருந்தது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் நல்ல தங்காலையும் குழந்தைகளையும் வெளியே எடுத்து வைத்திருந்தனர். அதை பார்த்த இருவரும் கதறி அழுதனர். காசிராஜனோ, அடே நல்ல தம்பி, உன்னை நம்பி அல்லவா என் குடும்பத்தை அனுப்பி வைத்தேன். என் செல்வங்கள் எங்கே, அவர்களின் உயிர்கள் எங்கே என்று அழுகிறவர்கள் அழுத்தி கேட்க நல்ல தம்பி அழுது புலம்பினார். தன்னால் தான் இவை அனைத்தும் நடந்தது. தான் இந்த கொலைகளுக்கு காரணமாக முடிந்து போன என் தந்தையையும் என் பிள்ளைகளையும் நான் கொன்றேன் என சொல்லி நல்ல தம்பி மேதனையின் உச்சத்தில் இருந்து கொண்டு அழுந்து கொண்டிருந்தாய். பிறகு அவர்களின் உடல்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. அனைத்து நிகழ்வுகளும் முடிந்த பிறகு காசிராஜன் மானாமதுரையை நோக்கி திரும்பினான். சிறிய காலம் கடந்த பிறகு அவனும் உடல் உபாவை காரணத்தினால் இறந்து போனான். அனைத்தையும் மனவில் வைத்துக் கொண்டிருந்த நல்ல தந்தி பூலி அலங்காரிதான் காரணம் என்றும் அவரது வம்சத்தையே படியிட வேண்டும் என்றும் அவன் நினைத்தான். அதனால் அவன் அரண்மனை சிப்பியை வரவழைத்தான். பொய் மண்டபம் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் எனச் சொல்லி அவனுக்கு உத்தரவிட்டான். அதில் ஒரு வாசல் மட்டுமே இருக்க வேண்டும், ஜன்னல்கள் ஒன்று மட்டுமே இருக்க வேண்டும் எனச் சொல்லி அவன் கட்டளையிட்டு அந்த மண்டபத்தையும் தயார் செய்ய தொடங்கினான். பொய் மண்டபத்தின் வேலைப்பாடுகளும் முடியும் தருவாயை எட்டியதில் உடனடியாக நல்ல தம்பி மூலி அலந்தாரியை அழைத்து, துக்கம் நடந்த வீடுகளில் ஏதேனும் ஒரு விசேஷம் நடைபெற வேண்டும், ஆதலால் உன் தம்பிக்கு நாம் திருமணம் செய்து வைப்போம். உறவினர்களையும் உற்றார் அனைவரையுமே அழை, அத்திருமணத்திற்கு நம்முடைய தலைமையில் அத்திருமணம் நடைபெற வேண்டும், ஆதலால் நீ அனைத்தையும் கவனித்துக் கொள்ளச் சொல்லி மூலி அலந்தாரிடம் கூறினார். தம்பிக்கு திருமணம் என்று கூறியவுடன் அவள் கால் தரையில் இல்லை. சிட்டுப்போல் பறந்த அனைத்து வேலைகளையும் செய்ய தொடங்கினாள். உறவினர்களையும் அழைத்து வரத் தொடங்கினாள். இருவரும் வந்து சேர்ந்தனர். நாட்களும் நெருங்கியது. அன்றைய தினம் வந்தது. நீங்கள் அனைவரும் இங்கேயே இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் எங்களுக்கே நன்மை வரும் என நல்ல தம்பி மூலி அலந்தாரியின் உறவினரிடம் கூறினான். அன்றைய தினம் அன்றைய மண்டபத்திற்குள் அனைவரும் சென்று உறங்கத் தொடங்கினர். அனைவரையும் கவனித்துவிட்டு மூலி அலங்காரி அறைக்கு வந்தாள். நல்ல தம்பி அவளை கவனித்து, இன்றுதான் உன்னுடைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், இன்றும் நீ எங்கே ஏற்க வேண்டுமா, செல், அவர்களுடனே நீ சென்று உறங்கு எனச் சொல்லி மூலி அலங்காரி அனுப்பி வைத்தான் நல்ல தம்பி. காலை விரிடல் அவர்கள் மண்டபத்தின் கதவை திறக்க முயற்றனர் முயற்சித்தனர். ஆனால் பயனில்லை. அந்த கதவு திறக்கவில்லை. மாறாக கதவின் மீது ஒரு கோட்டையை போட்ட சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. இதை கண்டவுடன் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த நேரத்தில் நல்ல தம்பி அருகிலிருந்து ஜன்னல் வழியாக அவர்களிடம் பேசத் தொடங்கினான். நீங்கள் இப்படி ஒரு புண்ணியவதியை பெற்று எங்கள் நாட்டிற்கு அனுப்பி வைத்தீர்கள். அவள் செய்த காரணத்தின் விளைவுதான் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? இங்கே குடிக்க தண்ணி இல்லாமல், உண்ண உணவில்லாமல் நீங்கள் பசியால் வாடி இறக்க வேண்டும். பின்னர் நீங்கள் மரணத்தை ஜனிக்க வேண்டும் எனச் சொல்லி நல்ல தம்பி அவர்களிடம் கடுமையான முறையிலே கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்தா. என் தங்கை அனுபவித்த அத்தனை துயரங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், ஆதலால் தான் இந்த ஏற்பாடு எனச் சொல்லி நல்ல தம்பி கூறினார். இதை கேட்ட நான் மூலி அலங்காரின் உறவினர்கள் அதிர்ந்து போயினர். இவை அனைத்திற்கும் காரணம் இந்த மூலி அலங்காரிதான். இவளால் தான் நாம் இங்கிருக்கிறோம் எனச் சொல்லி அவர்களின் கோபம் அவளின் பக்கம் திரும்பியது. அனைவரும் மூலி அலங்காரியை அடித்தே கொன்றனர். இவ்வாறு அனைத்தும் நடந்து முடிந்த பிறகு மக்கள் அனைவரும் அதிலிருந்து வெளியேற எத்தனைத்த பொழுது மண்டபத்தை இடிக்கும்படி நல்ல தம்பி உத்தரவிட்டார். பொய் மண்டபம் மிதிக்கப்பட்ட அனைவரும் உள்ளேயே மாண்டு போயினர். மூலி அலங்காரியின் வம்சமே அழிந்து போனது.
மேலும் நல்ல தம்பியும் இதன் விளைவாக ஈக்கியின் மீது பாய்ந்து நான் தங்கையிடமே சென்று விடுகிறேன் என சொல்லி தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டான். நல்லத்தங்காலும் நல்ல தம்பியும் தங்கள் தியாகத்தால் இறந்தபோதும் அவர்கள் ஆன்மாக்கள் அமைதியை காணவில்லை. ஈசன் அவர்கள் தியாகத்திற்கு பதிலாக ஒரு பெரிய வரம் அளித்தார். நீங்கள் இனி இம்மண்ணையும் இம்மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் மீது உங்கள் அன்பும் ஒருபோதும் அழியக்கூடாது. ஒரு வரட்டின்படி நல்லத்தங்கால் தம் உயிரை விடுத்த இடத்திலேயே தெய்வமாக தோன்றி அந்த ஊரை காத்திருப்பதாக உருவம் கொண்டார். இருவரின் ஆன்மாக்களும் மக்களை துயரத்திலிருந்து காத்து கொண்டு நின்றது. பசி, பட்டினி, பஞ்சம் எனச் சொல்லி அனைத்தையும் அவர்கள் தகர்த்து மக்களை பாதுகாத்து கருணையும் அன்பையும் அருளையும் வழங்கி வந்தனர். பயிர்கள் செழித்தன, மக்கள் மகிழ்ந்தனர். அவர்களின் நினைவாக ஒரே ஒரு கோவிலை எழுப்பி அதில் நல்ல தங்காலையும் நல்ல தம்பியையும் கருணை நிறைந்த தெய்வமாக வழிபட்டனர். 7 குழந்தைகளையும் தொடர்ந்து வழிபடத் தொடங்கினர். இக்கதையின் மூலம் நாம் உணர வேண்டிய ஒன்றுதான், நல்லவர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் நன்மையாகவும் துணையாகவும் இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை செய்ய முயலலாம், நல்லதை பகிரலாம், நல்லவின் வழியில் நடக்கலாம், இயன்றதை பிறருக்கு வழங்கலாம். உணவில்லாமல் இருப்போருக்கு உதவுவதே நோக்கம். இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. உங்கள் ஆதரவும் பாசமும் தொடர அன்போடு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் ஒரு புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில்லை தமிழ் கதைகள் உங்கள் நண்பன்.